ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதி சக்தி அவர்கிட்ட பேசினதை பற்றி நினச்சி பார்க்குறாரு. பாரதி செய்ய போகிற ஆப்ரேஷனை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக மீடியா பீப்புளெலாம் அங்கே வந்திருக்கிறாங்க. பாரதி பண்ண போகிற ஆப்ரேஷனை பற்றி டிவி, ரேடியோ எல்லாத்துலேயுமே நியூஸ் போடுறாங்க. அதை பப்ளிக் எல்லாருமே பார்க்குறாங்க. மீடியா பீப்புளெலாம் பேசிக்கிறாங்க. மழை வரும் அப்படின்னு வானிலை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தா வெயில் இப்படி கொளுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இதே மாதிரி கிளைமேட் இருந்தால் தான் நல்லது, அப்போ தான் அவங்க அந்த ஹார்ட்டை சீக்கிரமாக சென்னைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சடனாக இப்போது கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுது. சூறை காற்றோட பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதனால நியூஸில் சொல்கிறாங்க, எப்படி இவங்க ஹார்ட்டை சேஃபாக சென்னை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, சக்திக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும், நாங்கள் ஹார்ட்டை குறித்த நேரத்தில் சென்னை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடவுளே எப்படியாவது மழை நின்றணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மீடியா பீப்புள் எல்லோரும் இப்போ கணேசன்ட்ட கேட்குறாங்க, சாப்பர் மூலயமா ஹார்ட்டை கொண்டு போகிறோன்னு சொன்னீங்க, இப்போ காற்றும் மழையுமா இருக்கே, எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பிளான் படி 1.5 மணி நேரத்தில் கொண்டு போக முடியுமா சார், இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. கணேசன் சொல்கிறாரு, நாங்கள் கண்டிப்பாக சாப்பரில் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நிஷாவுக்கு இப்போ ஹார்ட் சர்ஜரி நடந்துட்டுருக்குது. கணேசன் இப்போது கண்ணம்மாவை பார்த்து பேசுகிறாரு. இப்போ உனக்கு குழுக்குழுன்னு இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. உருண்டு பிறண்டு எல்லா சாமியும் கும்பிட்டு பெய்யாத மழையை பெய்ய வச்சுட்டல அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, ஏன்னு இப்படி பேசுகிறீங்க, நானே மழை பெய்யுது, ஹார்ட்டை எப்படி கொண்டு போக போகிறோன்னு கவலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பர் ஆப்ரேட்டர் இப்போது கணேசனுக்கு கால் பண்ணுறாரு. விக்ரவாண்டியில் ரொம்ப கடுமையான காற்றடிக்குது, இந்த டைமில் சாப்பரை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கணேசன் சொல்கிறாரு, காற்று தானே அடிக்குது சார், மழை பெய்யல, சாப்பரை ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பர் ஆப்ரேட்டர் சொல்கிறாரு, மழை பெஞ்சால் கூட சாப்பரை எடுத்துடலாம், ஆனால் காற்று வீசினா தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பரை ஆப்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கணேசன் கடைசி நேரத்தில் இப்படி சொன்னால் எப்படி சார் அப்படின்னு கேட்குறாரு. ஆப்ரேஷன் முடிய போகுது சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் சார், எப்படியாவது சாப்பரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாப்பர் ஆப்ரேட்டர் சொல்லிடுறாரு, இப்போ இருக்க நிலைமையில என்னால் சாப்பரை ஆப்ரேட் பண்ணவே முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கணேசன் யோசிக்கிறாரு. விக்ரம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்ட்டு சொல்கிறாரு, விழுப்புரத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் பை ரோடே கொண்டு போகலாம் அப்படின்னு கண்ணம்மா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நாம் தான் யாருமே கேட்காம போயிட்டோம் அப்படின்னு விக்ரம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏமா சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, என்ன பாட்டி இப்படி மழை பெய்யுது, ஹார்ட்டை 1.5 ஹவர்ஸில் சென்னைக்கு கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாம்மா எனக்கும் தெரியலை, உன்னோட டேடியும் சமையலம்மாவும் அங்கே தானே இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது யோசித்து பிளான் பண்ணுவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கிலன் சொல்கிறாரு, ரோடு வழியாக வரதா இருந்தாலே முன்கூட்டியே போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் கேட்டால் அவங்களால எப்படிமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி இப்போது கணேசனை பார்த்து பேசுகிறதுக்கு வராரு. என்னாச்சு கணேசன், ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்க, அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும், ஹார்ட்டை கொண்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. கணேசன் சொல்கிறாரு, காற்று ரொம்ப வேகமாக வீசுறதுனால சாப்பரை ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சாப்பர் கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே பாரதி ரொம்ப கோபப்படுறாரு. ஆப்ரேஷன் முடிய போது, நம்ம இன்னும் 1.5 ஹவர்ஸில் ஹார்ட்டை சென்னைக்கு கொண்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பர் கேன்சல் ஆச்சுன்னா பை ரோடு தான் நம்ம ஹார்ட்டை கொண்டு போக முடியும், கடைசி நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்பீங்க அப்படின்னு பாரதி கேட்குறாரு. கணேசன் சொல்கிறாரு, நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரம் அங்கிளுக்கு போய் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு பாரதி போயிடுறாரு. கணேசன் இப்போது விக்ரம்க்கு கால் பண்ணி பேசுகிறாரு. இப்போ இருக்க சூழ்நிலையில் சாப்பரை ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சாப்பர் கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ரோடு வழியாக தான் சார் ஹார்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கணேசன். இதை தானே நம்ம அட்மின் ஆஃபீஸர் கண்ணம்மாவும் சொன்னாங்க, மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பை ரோடே கொண்டு போகலான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. சாப்பர் ஐடியா வேணான்னு கண்ணம்மா சொல்லும்போது அவங்கள பேச விடாமல் நீங்கள் தானே வாய் அடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ரோடு வழியாக கொண்டு போகிறதுக்கு போலீஸ் கமிஷனர்ட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கியிருக்கணுமே, பண்ணிட்டீங்களா அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு. இல்லை சார் பண்ணலை, கடைசி நேரத்தில் போய் கேட்டால் நம்ம மேலே தான் சார் கோபப்படுவாங்க அப்படின்னு கணேசன் சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த யோசனையெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். இனிமேலாவது டிலே பண்ணாமல் பை ரோடு கொண்டு வரதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.